ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு குறிப்பிட்ட டிசிப்ளின் இருக்கணும். அதாவது இதெல்லாம் நான் டெய்லி செய்ய போகிறேன் அப்படின்னு. உதாரணத்துக்கு எனக்கு டெய்லி மார்னிங் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கணும், அதுக்கப்புறமா என்னுடைய ஒர்க்கை பண்ணணும், அதுக்கப்புறமா என்னுடைய கம்பெனிஸ் பற்றி வரக்கூடிய எல்லா தரவுகளையும் நான் படிக்கணும். அதுக்கெல்லாம் அலர்ட் செட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நான் ஓன் பண்ணுற கம்பெனிஸ் மட்டும் இல்லை, நான் ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ், அது ஓன் பண்ணுற கம்பெனிஸோட 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த கம்பெனிஸில் வரக்கூடிய தரவுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த தரவுகள் வரும்போது அந்த தரவுகளை பற்றி கருத்து கேட்பு என்ற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு கம்பெனிக்கும் யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். அந்த விஷயம் வந்தோடனே அதை அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறது. அவங்க ஒப்பீனியனை சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது அந்த ஒப்பீனியன் வந்து அந்த நிறுவன பங்கின் மதிப்பை எப்படி பாதிக்கும்னு ஒரு அளவிடுவது. அந்த நிறுவனத்தினுடைய பங்கு, வந்திருக்கக்கூடிய தரவுகள், ஏற்கனவே வந்திருக்கிற பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறது. when facts change, the judgment will also adjust. ஸோ புதுசாக தரவுகள் வரும்போது நாம் அந்த நிறுவன மதிப்பு பற்றின அந்த அளவீட்டை மாற்றிக்கொள்ள நேரிடும். இதை மாற்றிக்கொள்ளும் போது நம்ம மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா? சரி, நல்ல கம்பெனி தான், ஆனால் எந்த மதிப்பில் வாங்குறது? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு FMCG கம்பெனி பிடிக்கலாம். அதனுடைய ஹிஸ்டாரிக் மல்டிபிள் கம்மியாக இருக்கலாம், இன்னைக்கு அந்த மல்டிபிள் அதிகமாக இருக்கலாம். அப்போது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் கடை மூடிட்டு போய் இன்னைக்கு வாங்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறது. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு எவாலுவேஷனை கான்ஸ்டண்ட்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா என்னை போன்ற பலர் ஈஸியாக வந்து இதை நாளைக்கு வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழல் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. இதை நீங்கள் சோஷியல் மீடியாலே பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆட்டிடியூடு தான் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கு ஐடியா கொடுக்குற ஓன் பண்ணுறது இல்லை, நீங்கள் தான் பணம் போட்டு வாங்குறீங்க. எனி பர்சன் ஹூ ஓன்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட் ஓன் த ஐடியா. அதாவது உங்கள் சொந்த கருத்து, கன்விக்ஷன் ரெண்டும் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். அதை பண்ணோன்னா இந்த ப்ரிப்பரேஷன்லாம் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது டெய்லி ருட்டீன். ஆனால் ஒரு முதலீட்டை சிந்தித்து வெளிக்கொணர்வது எங்கேயோ நமக்குள்ளே இருக்கலாம், அதை எப்படி வெளியில் கொண்டு வருது? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கம்பெனி வந்து நல்ல இடத்துல இருக்குது. அந்த கம்பெனி வந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறது, பெரிய கேட்லாக் இருக்குது, ஆடியோ கேட்லாக். இப்போ யூடியூப் வந்துருச்சு, ஸ்பாட்டிஃபை இருக்குது, நிறையா ஆடியோலேயே அவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கான சோர்ஸஸ் இருக்குது, ஆப்பிள் மியூசிக் இருக்குது. நான் பார்த்தபோது இந்த கம்பெனியுடைய மதிப்பு 20 கோடி ரூபா. ஷேரோட விலை ரொம்ப சொற்பம், 15-20 ரூபாக்குள்ளே தான் இருந்தது. அந்த ஸ்டேஜில் அந்த கம்பெனியை நான் வாங்குகிறேன் mid-90s. அப்போ தான் அந்த கம்பெனியோட ஈக்விட்டியில் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கோர்ட்டுக்கு போய் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் தான் வாங்குகிறோம். அன்னைக்கு அந்த நிறுவனத்துக்கு நான் கொடுத்த மதிப்பு ரொம்ப சொற்ப மதிப்பு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேட்லாகோட வேல்யூவே நான் கொடுத்த மதிப்போட 10-20 மடங்கு அதிகம் இருக்கும்னு நான் சொல்லுவேன். அவங்ககிட்ட லதா மங்கேஷ்கர், MS சுப்புலக்ஷ்மி, என்டையர் ஃபிலிம் கேட்லாக் ஆஃப் 60s, 70s, 80s, ஹிந்தி கேட்லாக் ஈவன் அப் டு 90s எல்லாம் இருந்தது. ஸோ மார்க்கெட் எதையுமே ஃபேக்டர் பண்ணல. என்னைக்கோ ஒரு நாள் இந்த கேட்லாக்கு வேல்யூ வரும் அப்படின்னு நான் வாங்குறேன். டெக் பூமில் 2000 அதே ஸ்டாக்கை நான் 1000 ரூபாய்க்கு விற்கிறேன். 20 ரூபாய்க்கு வாங்கின பங்கை 1000 ரூபாய்க்கு விற்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அது கீழே வருது. அதுக்கப்புறம் இப்போ சமீப ஆண்டுகளில் மறுபடியும் இதே ஸ்டோரி. சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, OTT, அந்த கேட்லாகோடைய வேல்யூ, ஸ்பாட்டிஃபை, அதெல்லாம் நான் யோசிச்ச அன்றைக்கி ஸ்பாட்டிஃபை எல்லாம் இல்லை. கேட்லாகோடைய வேல்யூ அதிகமாக இருக்குன்ற ஒரு பேசிக் ஐடியாவில் நான் அந்த கம்பெனியை வாங்குகிறேன். ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய சொத்து வந்து ரொம்ப குறைவாக சந்தை மதிப்பிடுகிறது.
இந்த சொத்தினுடைய உண்மையான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்னு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறது. அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டு அதே நேரத்தில் ஸ்டாக் சீப்பாக இருந்தால் உடனே வாங்கிடுறது, இல்லைன்னா வெயிட் பண்ணுறது. அந்த வெயிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு இன்வெஸ்டருக்கு மிக முக்கியமான தேவை. எல்லாரும் இன்னைக்கு பார்த்தோம், வாங்கினோம், உடனே தூக்குறோம், அந்த ஆட்டிடியூட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது உதவாது. ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸாக பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். நான் வாங்குற கம்பெனிஸ் எல்லாமே நான் ஒரு 5-6 இயர்ஸ் ஃபாலோ பண்ண கம்பெனிஸாக இருக்கும், இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஃபீல்டில் உள்ள கம்பெனியாக இருக்கும். கெமிக்கல்ஸில் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணதுனால நிறைய கம்பெனிஸை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனிஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணியிருப்பேன். அவங்க ப்ராடக்ட் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக நான் கவனிச்சிருப்பேன். அதனால் எனக்கு அந்த கம்பெனியை எப்படி கேபெக்ஸ் பண்ணுவாங்க, கேபெக்ஸ் பண்ணப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ அந்த டைமிங் பார்த்து ஒருத்தர் அந்த பாருன்னு எனக்கு சொல்லும்போது என்னால் அதை உடனே புரிஞ்சிக்க முடியுது, அந்த ஐடியா உடனே ஓன் பண்ண முடியுது. இன்னொருத்தர் சொன்னால் கூட நம்ம அந்த ஐடியாவை ஓன் பண்ண முடியுது. பட் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இடத்துல நான் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தேடி அதை சேர்த்துக்கிட்டு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேலேருந்து கீழே விழுந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது மறுபடியும் மேலே உச்சத்தை தொடரணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லாஜிக்கே பீக்லேருந்து இவ்வளோ விழுந்துருச்சு, அதனால் நீங்கள் வாங்கலாம். விலையை வைத்து முடிவெடுப்பது என்பதே சில தருணங்களில் தான் சரியாக வரும், முக்கால்வாசி தருணங்களில் அது ஃபெயில் ஆகிடும். ஆனால் மதிப்பை வைத்து வேல்யூவேஷனை வச்சு முடிவெடுக்கும் போது அது ஃபெயிலே ஆகாது. இந்த ஸ்டாக் வந்து 800 ரூபா போச்சு, இன்னைக்கு 300 ரூபாய் இருக்கு அப்படின்ற லாஜிக்கில் வாங்கவே முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் 800 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு வரும். ஸோ 300 ரூபாயில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் 80 ரூபாய்க்கு வர முடியும். ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் விலையை வச்சு முடிவு பண்ணுறீங்க. 300 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனிக்கு ஏர்னிங்ஸ் இருக்கா, என்ன மதிப்பு, என்ன பிஇ ரேஷியோ, என்ன கேஷ் ஃப்ளோ, என்ன டிவிடெண்ட் ஈல்டு, எவ்வளவு நிறுவன வளர்ச்சி இருக்கும், எவ்வளவு லாப வளர்ச்சி இருக்கும், இந்த விஷயங்கள் தான் அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு முடிவெடுக்க உதவ வேண்டும். விலை ஒரு ஃபேக்டரே கிடையாது அப்படின்னு நான் இந்த இடத்துல கிளியரா பாயிண்ட் அவுட் பண்றேன். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்யும் போது சரியான முறையில் சரியான அளவீடுகளை வைத்து முடிவெடுப்பீர்கள். அந்த முடிவுகள் நிச்சயமாக உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த பயணத்துல எங்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். உங்களுடன் இணைந்து இந்த பயணத்தில் நாங்களும் பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.